H2O நீர். பூமி உருவானதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா நீரானது பூமியில சேர ஆரம்பிச்சு கடல்கள், ஆறுகள், ஏரிகள் உருவாக்கப்பட்டு அங்கிருந்து தான் ஒவ்வொரு உயிரினங்களும் உருவாகி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய மனித உடல்ல 60% நீரால உருவாக்கப்பட்டிருக்கு. மனித உடலோட ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கும் நீர் அப்படின்றது அத்தியாவசியமா இருக்கு. அதாவது டைஜஷன், பிளட் சர்க்குலேஷன், ஹீட் ரெகுலேஷன், அப்புறம் வேஸ்ட் ரிமூவல், இது எல்லாத்துக்குமே நீர் அப்படின்றது மிகவும் முக்கியமான ஒன்றா இருக்கு. நீர் இல்லாம இந்த உலகத்துல ஒரு உயிரினங்கள் கூட வாழ்றதுக்கு சாத்தியமே கிடையாது. அதனால நீர் அப்படின்றது மிக மிக முக்கியமானதா இருக்கு எல்லா உயிரினங்களுக்கும். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா நம்மளுடைய குடிநீர் ஆதாரங்களான இயற்கையான ஒரு நீர்நிலைகள் தான் இருந்திருக்கு. ஆனா இன்னைக்கு நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் மற்றும் இந்த இயற்கையான குடிநீர் ஆதாரங்கள்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள்னால நம்ம ஆர்டிஃபிஷியல் வாட்டர் சோர்ஸை தேடி போயிட்டோம். அதாவது ஆர்டிஃபிஷியல் வாட்டர் சோர்ஸ் அப்படின்னும் போது பியூரிஃபைடு, ஆர்ஓ, பேக்கேஜ்டு ட்ரிங்கிங் வாட்டர், இந்த மாதிரியான சோர்ஸை நம்ம தேடி போனதை புரிஞ்சுக்கிட்ட சில நிறுவனங்கள் ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸை இதில் உருவாக்கியிருக்காங்க. அதாவது 2018 கணக்கெடுப்பின்படி சென்னையில் மட்டும் 80% வீடுகளில் ஆர்ஓ வாட்டர் பயன்படுத்தப்படுது. அதாவது ஒரு நாளைக்கு 20 மில்லியன் லிட்டர் நீரானது இந்த கம்பெனிகளால் உருவாக்கப்படுது. ஒரு வருஷத்துக்கு மட்டும் 3000 கோடிக்கு மேலே இந்த ஆர்ஓ நிறுவனங்களால் பிஸ்னஸ் செய்யப்படுது. ஸோ இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஸ்கேமும் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த ஆர்ஓ வாட்டரை நம்ம கண்டினியூஸாக குடிக்கும் போது நம்ம உடல்ல என்ன மாதிரியான பாதிப்புகள் வருது, அதை எப்படி நம்ம சரி பண்ணலாம், இந்த ஸ்கேம்ஸ்லேருந்து நம்மளை எப்படி பாதுகாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு சின்ன அவேர்னஸ் வீடியோ தான் இது. நான் உங்கள் டாக்டர் மோகன சூர்யா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு ஆண்டுக்கு 3000 கோடி இந்த ப்ராசஸ்டு ட்ரிங்கிங் வாட்டர் பிஸ்னஸ்லேருந்து உருவாக்கப்படுது. அதாவது 2100 லைசன்ஸ்டு நிறுவனங்களும் 1500 நான் லைசன்ஸ்டு இல்லீகல் நிறுவனங்களும் செயல்பட்டு வருது. இந்த இல்லீகல் நிறுவனங்கள்ல இருந்து உருவாக்கப்படக்கூடிய நீரானது மிகவும் தரக்குறைவானதாக, மனிதர்கள் உபயோகிக்க ஏற்றதா இல்லாமல் இருக்கு. இதை யாராலையும் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஏன்னா ரூரல் ஏரியாஸ்ல நிறைய நிறுவனங்கள் செயல்பட்டு வருது. அதுக்கு ஏதோ ஒரு பேர் வச்சு ஒரு நல்ல பிராண்ட் மாதிரியான ஒரு ஃபேக்கான நேம் வச்சு இந்த பிஸ்னஸ் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு மனிதர்கள் எதனால ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல ஒரு நேச்சுரல் வாட்டர் சோர்ஸ்ல இருந்து ஆர்டிஃபிஷியல் வாட்டர் சோர்ஸ்க்கு மாறினாங்க? இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா வாட்டர் கண்டாமினேஷன் அண்ட் சேஃப்டி ரீசன். நிறைய தண்ணீர் வந்து கண்டாமினேஷன் ஆகி அதனால நிறைய நோய்கள் பரவ ஆரம்பிச்ச உடனே மக்கள் வந்து தங்களை பாதுகாத்துக்கிறதுக்காக ஒரு நல்ல குடிநீரை எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் உருவானதுனாலையும் மக்கள் வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் வாட்டர் சோர்ஸை தேடி போக ஆரம்பிச்சாங்க. அதாவது டைஃபாய்டு, டயேரியா, இந்த மாதிரியான நோய்கள் பரவ ஆரம்பிச்ச உடனே நீங்கள் சேஃபான வாட்டரை வந்து கன்சியூம் பண்ணணும்னு எல்லாருக்கும் அவேர்னஸ் வந்த உடனே மக்கள் வந்து டைரெக்டாக இந்த நேச்சுரல் வாட்டர் சோர்ஸ்லேருந்து ஆர்டிஃபிஷியல் வாட்டர் சோர்ஸ்க்கு மாற ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நிலத்தடி நீரோட பற்றாக்குறையும் பிராண்டு ப்ரமோஷனும் இதில் வந்து மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. எல்லாருக்கும் நிலத்தடி நீர் டைரெக்டாக போய் சேர்றதுக்கான வாய்ப்புகள் குறைஞ்சிருச்சு. சிட்டி சைட்ஸ்ல எல்லாமே வந்து நிலத்தடி நீர் ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கிறனால மக்கள் வந்து இந்த ஆர்ஓ வாட்டர்ஸை வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இதை பயன்படுத்திக்கிற சில நிறுவனங்கள், அதாவது சிட்டி சைட்லேயும் சரி, ரூரல் சைட்லேயும், வில்லேஜ் சைட்லேயும் சரி, இந்த நிறுவனங்கள் எல்லாமே ப்ராசஸ் பண்ணாத டைரெக்டாக எங்கேயோ இருந்து ஆறுல இருந்தோ ஏரியில இருந்தோ எடுத்துட்டு வந்து அந்த வாட்டரை பேக்கேஜ் பண்ணி சேல் பண்ணக்கூடிய நிலைமையும் இன்னைக்கு இருக்கு. ஸோ இதெல்லாம் யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா மக்களோட நீர் தேவை அந்த அளவுக்கு இருக்கு. இந்த FSSAI அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பானது, அதாவது தர கட்டுப்பாட்டு அமைப்பானது, இதில் வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறாங்க. அவங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரியான நிறுவனங்களை வந்து மூடுறதுக்கான வழியை வந்து செஞ்சிட்டு இருக்காங்க. இருந்தாலும் பல வில்லேஜில் வந்து இன்னமும் இந்த போன்ற நிறுவனங்கள் வந்து செயல்பட்டு வருது. நீரோட தரம் அப்படின்றது எதை பொறுத்து நம்ம நிர்ணயிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ஃபிசிக்கல் கேரக்டர், கெமிக்கல் கேரக்டர் மற்றும் பயாலஜிக்கல் கேரக்டரை பொறுத்து நம்ம வந்து நிர்ணயிக்க முடியும். ஃபிசிக்கல் கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டர்பிடிட்டி, கலர் அண்ட் ஓடரு, அப்புறம் TDS. இந்த டர்பிடிட்டி அப்படின்றது அதனுடைய கலங்கல் தன்மை அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு தண்ணி இருக்குன்னா அதில் வந்து மண்ணை கலந்தா ஒரு மாதிரி கலங்களாக இருக்கும்ல, இதை தான் டர்பிடிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இந்த டர்பிடிட்டி கம்மியாக கிளியரான வாட்டராக இருக்கும் போது தான் அது குடிக்கிறதுக்கு ஏற்றதாக இருக்கும். டர்பிடிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா அது குடிக்க ஏற்றதாக இருக்காது. அதே மாதிரி கலர் அண்ட் வாட்டர், தண்ணியோட நிறம் வந்து மாறி இருந்தாலோ அதுலேருந்து ஏதாவது ஒரு ஸ்மெல் வந்தாலோ அது வந்து குடிக்க ஏற்றதாக இருக்காது. அப்புறம் டிடிஎஸ் அப்படின்றது டோட்டல் டிசால்வ்டு சாலிட்ஸ். இந்த டிடிஎஸோட அளவு வந்து ரொம்ப முக்கியம். இது வந்து இந்த டிடிஎஸோட அளவு வந்து இதில் கலந்துருக்கக்கூடிய, அதாவது அந்த நீரில் கலந்துருக்கக்கூடிய
மினரல்ஸை வந்து இண்டிகேட் பண்ணுது. இந்த டிடிஎஸ் அதிகமாக போனாலோ கம்மியாக போனாலோ அந்த நீரானது குடிக்க ஏற்றதாக இருக்காது. ஸோ இந்த மினரல்ஸை பற்றி நம்ம பேசுவோம், அடுத்தது பேசுவோம். அதுக்கப்புறம் கெமிக்கல் கேரக்டர்ஸில் O2, pH, அப்புறம் வந்து ஹெவி மெட்டல்ஸ். இது ரொம்ப முக்கியமானது வந்து ஹெவி மெட்டல்ஸ் தான். இந்த O2ம் pHம் நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். ஆனால் இந்த ஹெவி மெட்டல்ஸ் அப்படின்றத நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. ஒரு நீர்நிலையில் இருக்கக்கூடிய நீரில் அதிக அளவு ஹெவி மெட்டல்ஸ் கலந்துருந்ததுன்னா அது மனிதனோட உயிருக்கு ஆபத்தா முடியலாம். எக்ஸாம்பிளுக்கு லெட்டு, ஆர்சனிக், மெர்க்குரி இது 3 தான் மிக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஹெவி மெட்டல்ஸ். இயற்கையான நீர்நிலைகளில் இந்த டையிங் இண்டஸ்ட்ரி, திருப்பூர் மாதிரியான மாவட்டங்களில் டையிங் இண்டஸ்ட்ரி இருக்கும். இங்கேருந்து வரக்கூடிய கழிவுகள், மற்ற ஃபேக்ட்ரிஸ்லேருந்து வரக்கூடிய கழிவுகள் வந்து இந்த நீர்நிலைகளில் ஹெவி மெட்டல்ஸை வந்து கலக்குது. இந்த மாதிரியான ஹெவி மெட்டல்ஸ் அதிகமான இருக்கக்கூடிய நீரை நம்ம குடிக்கும் போது நமக்கு வந்து லெட் பாய்சனிங், மெர்க்குரி பாய்சனிங் போன்ற ஹெவி மெட்டல் பாய்சனிங்ஸ் வந்து உருவாகும். இது வந்து உயிருக்கு ஆபத்தான ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். ஸோ இந்த ஹெவி மெட்டல்ஸோட அளவு அப்படின்றது மிக மிக முக்கியமானது. இதை நம்ம கன்சிடர் பண்ணி ஆகும், இல்லைனா இது நம்ம உயிருக்கே ஆபத்தாக போய் முடியலாம். அடுத்தது வந்து ஃப்ளூரைடு அப்படின்றது ஒரு மினரல் தான். இந்த மினரல் வந்து நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய நீரில் வந்து அதிகமாக இருக்கும். அதாவது நிலத்தடி நீரில் ஃப்ளூரைடு அதிகமாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு வறட்சி மாவட்டங்களான தருமபுரி, ராமநாதபுரம் போன்ற மாவட்டங்களில் ஃப்ளூரைடோட அளவு வந்து நிலத்தடி நீரில் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ஃப்ளூரைடு மிக்ஸ் ஆன நீரை வந்து அதிகமாக குடிக்கும் போது அவங்களுக்கு ஃப்ளூரோசிஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன் வரும். அப்படின்னா என்னன்னா பல் வந்து மஞ்சள் கலராக மாறிடும். அவங்களோட போன்ல வந்து ஃப்ளூரைட் டெபாசிட் ஆகுறதுனால போன் வீக்னஸ் ஆகும். இதனால ஆஸ்டியோபோரோசிஸ் போன்ற கண்டிஷன்ஸ் வந்து அவங்களுக்கு வரும். ஸோ இந்த ஃப்ளூரைடோட அளவை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதும் மிக முக்கியமானது. நீங்கள் குடிக்கக்கூடிய நீரில் இருக்கக்கூடிய ஹெவி மெட்டல்ஸ் மற்றும் ஃப்ளூரைடோட அளவை நம்ம கண்காணிக்கிறது மிக மிக முக்கியமானது. அடுத்தது வந்து பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ். இந்த பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த பாக்டீரியா, வைரஸ், மற்ற மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து வாட்டர்ஸில் அதிகமாக இருக்கும்போது நம்ம அதை குடிக்கும் போது நமக்கு வந்து நோய்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதாவது காலரா, டெங்கு போன்ற நோய்கள் வந்து இந்த வாட்டர் பார்ன் டிசீஸ் வந்து நமக்கு அதிகமாக உருவாகிறதுக்கு இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் தான் காரணம். ஸோ அந்த நம்ம குடிக்கக்கூடிய நீரானது பயாலஜிக்கல் ப்ராடக்ட்ஸ் ஃப்ரீயாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியமானதாக இருக்குது. இதுக்கப்புறம் வந்து நம்ம மினரல்ஸை பற்றி பேச போகிறோம். மினரல்ஸ் அப்படின்றது நம்ம முன்னே சொன்ன மாதிரி இந்த டிடிஎஸ், டோட்டல் டிசால்வ்டு சாலிடோட மினரல்ஸ் அளவு வந்து மிக முக்கியமாக இருக்குது. நாங்கள் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். இந்த மினரல்ஸோட அளவு எவ்வளோ இருந்தால் குடிக்கக்கூடியது அப்படின்றத நீங்கள் இதில் பார்க்கலாம். இப்போ வந்து கால்சியம், மெக்னீசியம், சோடியம், பொட்டாசியம், குளோரைடு இது போன்ற மினரல் வந்து நம்ம உடலுக்கு மிக மிக அவசியம். மெட்டபாலிசத்துக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. நம்மளுடைய அன்றாட உடலோட எல்லா செயல்பாடுகளுக்கும் இந்த மினரல்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். இது நீர்ல இருந்து அதிக அளவு நமக்கு கிடைக்குது. இந்த மினரல் இல்லைனாவோ இல்லை இந்த மினரல்ஸ் அதிகமாக போனாலோ நம்ம உடலுக்கு வந்து பாதிப்பு ஏற்படும். இந்த மினரல்ஸ் வந்து சரியான அளவில் இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். ஸோ வந்து நம்ம குடிக்கக்கூடிய நீரில் வந்து மினரல் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஸோ இப்போ வந்து எப்படி இந்த ப்ராசஸ்டு ட்ரிங்கிங் வாட்டர் வந்து ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு நேச்சுரல் சோர்ஸ்லேருந்து தான் அவங்க தண்ணி எடுப்பாங்க. அதாவது ஒரு ஏரியோ, குளமோ, இல்லை கிணறோ அந்த மாதிரி இடத்துல இருந்து தண்ணி எடுத்து அதை வந்து லார்ஜ் பார்ட்டிக்கல் ஃபில்ட்ரேஷன் பண்ணுவாங்க. அதாவது அதில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக்கு, அப்புறம் செடி கொடிகள் இது எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணுறதுக்காக லார்ஜ் பார்ட்டிகல் ஃபில்ட்ரேஷன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து கொயாகுலேஷன் அப்படின்றது அதில் அலுமினியம் சல்ஃபேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல் ஆட் பண்ணுவாங்க. இந்த கெமிக்கல் அந்த தண்ணியில் இருக்கக்கூடிய லார்ஜ் பார்ட்டிகல்ஸ் கூட பைண்ட் ஆகி அந்த லார்ஜ் பார்ட்டிகல்ஸை பேஸ்மெண்ட்டில் செடிமெண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த செடிமெண்ட் ஆனதுக்கப்புறம் அந்த மேலே இருக்கக்கூடிய தண்ணியை மட்டும் அடுத்த ப்ராசஸ்க்கு கொண்டு போவாங்க. அடுத்த ப்ராசஸ் என்னன்னா செடிமெண்டேஷன். ஒரு மிகப்பெரிய டேங்க்ல இந்த தண்ணியை கொஞ்ச நாள் வைக்கும் போது, ஒரு 2 to 3 நாள் வைக்கும் போது அதில் இருக்கக்கூடிய லார்ஜ் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் கீழே செட்டில் ஆயிரும். அதுக்கப்புறம் தண்ணி மட்டும் மேலே இருக்கும். இந்த தண்ணியை அடுத்த ப்ராசஸ் கொண்டு போவாங்க. அடுத்த ப்ராசஸ் என்னன்னு பார்த்தோம்னா நமக்கு டிஸ்இன்ஃபெக்ஷன் அப்படின்னும் போது அதில் இருக்கக்கூடிய பயாலஜிக்கல் ஆர்கானிசம்ஸ் எல்லாத்தையும் நம்ம கில் பண்ண போகிறோம். இந்த பயாலஜிக்கல் ஆர்கானிசத்தை எப்படி கில் பண்ணுவாங்கன்னா குளோரினேஷன், ஓசனைசேஷன், அப்புறம் யூவி ட்ரீட்மெண்ட் பயன்படுத்தி இதில் இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம் அதாவது பாக்டீரியாஸ் எல்லாத்தையும் கொள்வாங்க. இதுக்கப்புறம் திரும்பவும் இதை வந்து ஆர்ஓ ஃபில்டர் கொண்டு போவாங்க. ஆர்ஓ அப்படின்றது ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸில் கிட்டத்தட்ட 6 to 8 ஃபில்டர்ஸ் பயன்படுத்துவாங்க. இதுதான் முக்கியமான பார்ட்டு.
ஏன்னா நமக்கு தேவையான மினரல்ஸ் எல்லாமே இயற்கையான நீர்ல இருக்கு. ஆனா நம்ம ஆர்ஓ பண்ணதுக்கு அப்புறம் அந்த மினரல்ஸ் வந்து இல்லாம போயிருது. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த டிஃப்ரெண்ட் ஃபில்டர்ஸ் வழியா இந்த தண்ணி பாஸ் ஆகி போகும்போது இந்த மினரல்ஸ் எல்லாமே இந்த ஃபில்டர்ஸ்லயே செட்டில் டவுன் ஆயிருது. இதனால வெளியே வரக்கூடிய நீர்ல வந்து சுத்தமா மினரல் இல்லாம போயிருது. ஸோ சில நிறுவனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இதுக்கு அடுத்த இன்னொரு ப்ராசஸ் பண்ணுவாங்க. அதாவது பிஹெச் அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் மினரலைசேஷன். பிஹெச் அட்ஜஸ்ட்மெண்ட் மற்றும் ரீமினரலைசேஷன் தான் முக்கியமான பார்ட்டு. ஏன்னா ஆர்ஓவில் நம்ம நீரில் இருக்கக்கூடிய எல்லா மினரல்ஸும் போயிருக்கும். அந்த மினரல்ஸை திரும்ப இந்த ப்ராசஸில் தான் ஆட் பண்ணுவாங்க. ஸோ நிறைய கம்பெனிஸ், அதாவது சின்ன சின்ன நிறுவனங்கள் கிட்ட இந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி இருக்காது. அதாவது கென்லி, பிஸ்லரி போன்ற நிறுவனங்களில் வந்து இந்த ஃபெசிலிட்டி இருக்கும். ஸோ அவங்க வந்து ஆர்ஓ ப்ராசஸ்க்கு அப்புறம் ரீமினரலைசேஷன் பண்ணுவாங்க. ரீமினரலைசேஷன் பண்ணும்போது நம்ம உடலுக்கு தேவையான எல்லா மினரல்ஸும் திரும்ப அதில் ஆட் பண்ணி நம்மளுக்கு குடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நீராக அதை மாற்றிருப்பாங்க. அதுக்கப்புறம் அது பேக்கேஜிங்க்கு போகும், அதுக்கப்புறம் கஸ்டமர்ஸ் கிட்ட வரும். ஆனால் பல சின்ன நிறுவனங்கள் காஸ்ட் கட் பண்ணுறதுக்காக, அதாவது அவங்களோட மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டை குறைக்கிறதுக்காக இந்த எல்லா ப்ராசஸையும் அவங்க ஸ்கிப் பண்ணிட்டு டைரெக்டாக ஆர்ஓ மட்டும் பண்ணி பேக் பண்ணி கொடுக்குறாங்க. அதாவது அவங்க கிட்ட வெறும் ஆர்ஓ ஃபில்டர்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஒரு 7லேருந்து 8 ஆர்ஓ ஃபில்டர்ஸ் மட்டும் இருக்கும். இது வழியாக அந்த நீரை பாஸ் பண்ணி வெளியே எடுத்து அதை டைரெக்டாக பேக் பண்ணி கொடுப்பாங்க. இதனால என்ன ஆகுனா, நமக்கு வந்து அதில் பயாலஜிக்கல் கண்டென்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதில் சுத்தமாக மினரல்ஸ் இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மினரல்ஸ் இல்லாத தண்ணியை நம்ம அதிக நாள் பயன்படுத்தும் போது என்னென்ன மாதிரியான பாதிப்புகள்லாம் வரும்? நான் முன்னவே சொன்ன மாதிரி கால்சியம், பொட்டாசியம், மெக்னீசியம், ஜிங்க் போன்ற மினரல் வந்து நம்ம உடம்புக்கு மிக மிக முக்கியமானது. நம்மளுடைய எல்லா செயல்பாடுகளும் இதை சார்ந்துதான் இருக்கு. சில மினரல்ஸ் வந்து நம்ம உடம்புல வந்து உருவாக்கப்படலாம், அதாவது டயட்ல இருந்து கிடைக்கலாம். சில மினரல்ஸ் வந்து நமக்கு தண்ணியில இருந்து தான் கிடைக்கும். இந்த மினரல்ஸ் நம்மளுக்கு கிடைக்காம போகும்போது நம்மளுக்கு நிறைய உடல்ல பிரச்சனைகள் வரலாம். முக்கியமா போன் வீக்னஸ், மசில் ஃபெட்டிக், அதுக்கப்புறம் வந்து இர்ரெகுலர் ஹார்ட் பீட்டு, ஹைப்பர் டென்ஷன், அதாவது ரத்த அழுத்தம் போன்ற பல பிரச்சனைகளுக்கு இந்த மினரல் இல்லாத தண்ணீரை பயன்படுத்துறது மிக முக்கியமான காரணமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சில நிறுவனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, டைரக்டாக சோர்ஸ்ல இருந்தே, இப்போ காஞ்சிபுரம் போன்ற மாவட்டங்களில் என்ன நடக்கும்னா, இங்கே வந்து கிரவுண்ட் வாட்டர் வந்து பியூராக தான் இருக்கும். இங்கே எந்த கண்டாமினேஷனும் இல்லை. ஏன்னா நிறைய ஏரிகள் இருக்கிறனால நம்மளுக்கு அந்த கண்டாமினேஷன்ஸ் வந்து அவ்வளோவா ஈஸியாக தெரியாது, ஈஸியாக நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. நம்ம அந்த தண்ணியை குடிக்கும் போது நம்மளால டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. பியூரிஃபைட் வாட்டருக்கும் கிரவுண்ட் வாட்டருக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஷியேஷனை நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அதனால இந்த நிறுவனங்கள் அதை பயன்படுத்திக்கிட்டு டைரக்டான நேச்சுரல் வாட்டர் சோர்ஸ்லேருந்தே அந்த தண்ணியை எடுத்து அவங்க பேக் பண்ணி சேல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது அதில் பயாலஜிக்கல் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதனால் டைஃபாய்டு, காலரா, டிசென்ட்ரி, ஹெப்படைட்டிஸ் ஏ அண்ட் இ வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இதுலேருந்து நம்மளை எப்படி பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வாங்கக்கூடிய குடிநீரானது யாரோ கொண்டு வந்து இந்த தண்ணி கேன் போடுறவங்க டைரெக்டாக கொண்டு வந்து நம்ம வீட்டில் கொடுக்குறாங்கன்றதுக்காக வாங்காமல், அதில் என்னென்ன ப்ராசஸ்லாம் நடக்குது, இந்த வாட்டர் எப்படியெல்லாம் பியூரிஃபை பண்ணுறாங்க, இதில் என்னென்னலாம் ப்ராசஸ் நடக்குதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். அதே மாதிரி அந்த நீரில் இருக்கக்கூடிய மினரல்ஸோட அளவை நம்ம வந்து முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். அந்த மினரல்ஸோட அளவை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பயன்படுத்த வேண்டியது மிக முக்கியமானது. ஏன்னா அது நம்ம ஆரோக்கியத்துக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. அதே மாதிரி நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய ஆர்ஓ ஃபில்டர்ஸை அடிக்கடிக்கு செக் பண்ணணும். அதில் ஏதாவது ஃபில்டர் போயிருந்தால் அந்த ஃபில்டரை மாற்றணும். இந்த ஆர்ஓ ஃபில்டர்ஸ்லேயும் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ்லாம் இருக்குது. அதாவது ரீமினரலைசேஷன் பண்ணக்கூடிய ஆர்ஓ ஃபில்டர்ஸ்லாம் இருக்குது. அந்த மாதிரி ஆர்ஓ ஃபில்டர்ஸை வாங்கி நம்ம பயன்படுத்த வேண்டிய அவசியம். நம்ம வளமான வாழ்வுக்கு இது எல்லாத்தையும் நம்ம செய்யணும். இணைந்திருப்போம். ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.